திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு 66A ஆட்சேபகரமான, சர்ச்சைக்குரிய, புண்படுத்தக்கூடிய வகையில் பிறரை பற்றி ஃபேஸ்புக் மற்றும் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி உபயோகப்படுத்தக்கூடிய பல்வேறு கருவிகளில், பல்வேறு வாய்ப்புகளில், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்றவற்றில் இத்தகைய கருத்துக்களை பதிந்தால் அதற்கு 3 ஆண்டு காலம் வரையிலும் சிறை தண்டனை என்கிற சட்டப்பிரிவை உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறது. இந்த சட்டப்பிரிவு என்பது 3 ஆண்டு காலம் சிறை என்று சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு, நெறிகளுக்கு எதிரானது என்று, அந்த சட்டம் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. தனி மனித கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு என்று பரவலாக மனித உரிமை ஆர்வலர்கள், அரசியல் செயல்பாட்டாளர்கள், கருத்துரிமை போராளிகள் வரவேற்கிறார்கள். மற்றும் சிலரோ இந்த கருவியை தவறாக பயன்படுத்தக்கூடிய, அவதூறு செய்யக்கூடிய போக்கு ஒரு புறத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறது, அதற்கு கடிவாளமே இல்லாமல் போய்விடும் என்று கவலைப்படக்கூடிய இந்த சட்டத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மெச்சத்தக்கதா அல்லது ஆபத்தானதா? பொறுப்பற்ற வகையில் அவதூறு செய்வதை ஊக்குவிக்கக்கூடியதாக அமைந்துவிடுமா அல்லது தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக அமையுமா? விவாதிக்கலாம். நம்மோடு பேராசிரியர் கிளாட்ஸ்டன் சேவியர், சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் தலைவர் வழக்கறிஞர் திரு வி ராஜேந்திரன், எழுத்தாளர் திரு ஞானி, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சாந்தகுமாரி. வணக்கம். கிளாட்ஸ்டன், இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தீர்ப்பை ரொம்ப வரவேற்புக்குரியதாக பார்க்குறேன். ஏன்னா இந்தியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு உடனே முடக்கிறதுங்கிறது ஒரு வழக்கமாக போயிடுச்சு. அதுக்கு மாறாக அதுக்கு எதிராகவே இந்த தீர்ப்பு வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். பல்வேறு நாடுகளில் இது மிகவும் அதிக பலப்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் இந்தியாவில் இதை தவறாக தான் பயன்படுத்தியிருக்காங்களே தவிர இதை ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தினதே கிடையாது. இந்த சட்டத்தை சொல்றீங்களா, கருத்து சுதந்திரத்தை சொல்றீங்களா? கருத்து சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. கருத்து சுதந்திரத்தை எப்படி வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம். ஒருத்தரை புண்படுத்துறதுக்காகவும் பயன்படுத்தலாம், ஒருத்தரை பாராட்டுறதுக்காகவும் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த சட்டத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, யாராவது மேலே ஒரு கேள்வி கேட்டாங்கனாலோ அல்லது ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி விஷயங்களில் சரி எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் உடனே அவங்களை தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. ரொம்ப தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. ஆக அவங்க சொன்ன விவாதங்கள் எல்லாத்தையும் படித்து பார்க்கும்பொழுது கருத்து சுதந்திரத்துக்கு முழு உரிமை இருக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயித்து ஆணித்தனமாக சொல்லியிருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட். இந்த தீர்ப்பு வரவேற்புக்குரியது உங்கள் பார்வையில்? ஆமாம். திரு ராஜேந்திரன், உங்களுடைய பார்வை என்ன? இதில் என் பார்வையில் சொல்லப்போனால் இந்த தீர்ப்பு சற்று துரதிருஷ்டவசமானது தான். ஏனென்றால் நம்ம நாட்டை எப்பவுமே கருத்து சுதந்திரத்தையும் பிறர் மனதை புண்படுத்தியும் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம அரசியல் சட்டமைக்கு ஆட்சிமைக்கு உட்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் ஒரு அதிகாரமாக கையில் இருந்தது. அதை வரையறுக்கப்படாத எந்த கருத்தை ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் எப்படி வேணாலும் போட்டலாங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு பவராக அது இருந்தது. இதில் பேசிக்காக பார்க்க போனீங்கன்னாக்கா இப்போதான் எல்லா மீடியாக்களும் சொல்லப்படுகின்ற மாதிரி பாம்பேயில் நடந்த அந்த கேஸும் சரி, பாண்டிச்சேரி கேஸு, ஜார்க்கண்ட் கேஸு, வெஸ்ட் பெங்கால் மம்தா எல்லாமே இந்த செக்ஷனை துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதற்கான உதாரணங்கள். ஒரு செக்ஷன், ஒரு சட்டப்பிரிவு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது என்ற காரணத்தினாலேயே அந்த சட்டம் கான்ஸ்டிடியூஷனில் இன்வேலிட்னு சொல்லக்கூடாது. அது துஷ்பிரயோகம் ஏன் செய்யப்பட்டது, துஷ்பிரயோகம் செய்வதற்கான காரணங்கள் என்ன, அது என்ன ஒரு தெளிவின்மை என்ன இருந்தது என்பதை பார்த்து தெளிவின்மையை துஷ்பிரயோகம் செய்யறதுக்கான கூறுகள் அனைத்தும் அந்த சட்டத்திலே இருக்கும்போது அந்த சட்டத்தையே யாருனாலும் எளிதா துஷ்பிரயோகம் செய்யலாம். வரையறை இல்லை. புண்படுத்துறது அப்படின்னா என்னன்னு இல்லை, மிகவும் புண்படுத்துறது அஃபென்சிவ்னா என்னன்னு இல்லை. கரெக்ட். அது மாதிரியான விஷயங்கள்ல வரையறை செய்யாத ஒன்றுல அது நீக்கிறதுல என்ன தப்பு? இல்லை நான் என்ன சொல்கிறேன்னாக்கா அந்த பேசிக் இந்த செக்ஷனே மலேஷியஸ் கண்டென்ட் ஆக்ட் யூகேல இருந்த ஒரு வேர்டிங்ஸ் தான். அது கிராஸ்லி அஃபென்சிவ், மலேஷியஸ் கண்டென்ட் எல்லாமே
மலிஷியஸ் கண்டென்ட் யூகேல செக்ஷன் 127 கொடுத்துருக்காங்க. யூகேல கூட அந்த செக்ஷன், இந்த ஆக்ட் வந்த பிறகு 5 ஆண்டுகளுக்கு பிறகு யூகே சுப்ரீம் கோர்ட்டில் அந்த செக்ஷனோட கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை வந்து கேள்விக்குறியாக ஆனப்பட்டது. அப்போ யூகேல சுப்ரீம் கோர்ட்டில் கான்ஸ்டிடியூஷனலி வேலிட் தான் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. இல்ல இன்றைக்கு சொல்லியிருக்கிற தீர்ப்புல யூகேல கொடுத்த தீர்ப்புல வந்து இரண்டு நீதிபதிகள் 2 நேர்வுகள்ல தவறாக சொல்லியிருக்கிறாங்க. இது எது அஃபென்சிவ், எது புண்படுத்தக்கூடியது அப்படின்ற ஒன்றுல, எது வலுவாக புண்படுத்தக்கூடியது அப்படின்ற 2 கருத்துக்கள்ல மாறுபட்ட நிலை தான் இருந்திருக்கு. அதை வந்து வரையறுக்கிறதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் இன்றைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதே நீதிமன்றத்தை வரையறுக்கலாம் என்ற ஒரு சஜஷன் கொடுத்திருக்கலாமே ஒழிய இந்த செக்ஷன் தேவையில்லை என்று கூறியிருக்க வேண்டாம் தான் என்னுடைய கருத்து. ஞானி, உங்க பார்வை என்ன? இல்லை, நான் நிச்சயமாக இதை வரவேற்கிறேன். ஏன்னா இந்த சட்டம் இப்போது இருக்கக்கூடிய வடிவத்தில் அது நிச்சயமாக வந்து துஷ்பிரயோகம் செய்வதற்கு தான் வசதியானதாக இருக்குது. அதை மிஸ்யூஸுக்கு ஏற்றதாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அது வரையறை இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் நீதிமன்றத்துடைய வேலை, இப்போது உள்ள சட்டம் வரையறை சரியாக இல்லை, இது தவறாக பயன்படுத்தப்படும், எனவே தூக்கி எறியப்பட வேண்டும், அதுதான் நீதிமன்றம் செய்ய முடியும். சரியான வரையறையோடு ஒரு சட்டம் கொண்டு வாருங்கன்னு சொல்கிறது நீதிமன்றத்துடைய வேலை இல்லை. சரியான வரையறையோட ஒரு சட்டம் கொண்டு வரதை பற்றி பாராளுமன்றம் விவாதிக்கணும், மக்கள் மன்றம் விவாதிக்கணும், அது சரியான வரையறை என்பது என்னன்னு. அப்படி பார்க்குற போது எனக்கு இந்த சட்டம் மட்டுமல்ல, ஏற்கனவே நமக்கு சிஆர்பிசிலையும் ஐபிசிலையும் அவதூறு பற்றி இருக்கிற சட்டங்கள் இருக்கு இல்லையா, அங்கேயே இதே பிரச்சனை தொடர்ந்து இருக்கு. சைபர் லால மட்டும் நம்ம இப்ப நீக்கப்பட்டது போதாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, சைபர் லாவை நீக்கினதே வந்து எல்லா அம்சங்களையும், அதனுடைய பாரதூரமான விளைவுகளை யோசிக்காம, எல்லா அம்சங்களையும் பரிசீலிக்காம, கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒரு அம்சத்தை, ஒரு கோட்பாட்டை மட்டும் வச்சு இதை நிராகரிச்சது மாதிரி இருக்கு அப்படின்ற விமர்சனம் இருக்கு. இல்ல, எல்லா அம்சங்களையும் விவாதிக்க வேண்டிய மாற்று கருத்தே இல்லை. கருத்து சுதந்திரம் வேண்டும்ங்கிறதுலையும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்னும் சரியா சொல்ல போனால் நான் வந்து ஒரு 4-5 ஆண்டு காலமாக ஃபேஸ்புக்கில் மிகவும் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கேன். ஒரு நாளில் வந்து 3 மணி நேரமாக நான் ஃபேஸ்புக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேரோட உரையாடிட்டு இருக்கேன், நிறைய பேர் என்னுடைய வந்து உரையாடிட்டு இருக்காங்க. என் சிவரில் மிக கடுமையாக நான் அவதூறு செய்யப்படுறேன், மிக கடுமையாக என்னை திட்டுறாங்க. உன் முகத்தில் இன்னும் எவனே ஆசிட் ஊற்றலையா, நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா, இவன் இன்னும் சாகவில்லையா அப்படிலாம் எழுதிட்டு இருக்காங்க என்னுடைய ஃபேஸ்புக் வாலில். அதையெல்லாம் சந்திக்கிற நான் சொல்கிறேன், என்ன இது வந்து உங்களை எது எந்த அளவுக்கு புண்படுத்தினாலும் அதை தாங்கிக்கிற ஒரு ஜனநாயக பண்பு உங்களுக்கு இருக்கலாம், அது இன்னொருத்தங்களுக்கு இருக்கணும்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? அதாவது அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்பது முற்றிலும் இதிலிருந்து வேறுபட்ட பிரச்சனை. இதிலிருந்து முழுக்க டிஃபரெண்டான ஒரு இஷ்யூ அது. ஆனால் கருத்து சுதந்திரம் என்பது டிஃபரெண்டான இஷ்யூ. எனக்கு வந்து ஞானி இன்னும் ஏன் உயிரோடு இருக்கிறான்னு ஒருத்தர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்க அவருக்கு முழு உரிமை உண்டு நான் நினைக்கிறேன். என்ன அதை பற்றி வருத்தப்படுறதுக்கு அவருக்கு, என்னை கொல்லதான் அவருக்கு உரிமை இல்லை. என்ன ஆனா நான் ஏன் உயிரோட இருக்கேன்னு கேள்வி கேட்கறதுக்கு, வார்த்தைகளால புண்படுத்துறது, வார்த்தைகளால கொல்றதுக்கு இன்னொருத்தருக்கு லைசன்ஸ் இருக்கா? இல்ல, வார்த்தைகளால் கொள்வதுன்னா என்ன அப்படின்னு அதையும் நம்ம வரையறைப்படுத்த வேண்டியிருக்கு. அப்ப இது வரையறையெல்லாம் தெளிவாக இல்லாத போது இந்த சட்டம் சிக்கலா இருக்கு, மிஸ்யூஸ் ஆகுது, அதுதான் பிரச்சனை. அப்ப நீங்க வரையறை தமிழ்நாடு எடுத்துங்க, ஜெயலலிதா அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் நினைச்சா இந்த எதிர்கட்சி தலைவர் மேல அவதூறு வழக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்கெல்லாம் அவதூறுனா என்னன்னு வரையறுக்கப்பட்டிருக்க மிக தெளிவாக பாத்தீங்கன்னா இதே பிரச்சனை, வரையறை பிரச்சனை அங்கேயும் நீடிக்குது. வரையறை, ஆனால் நீதிமன்றம் வரையறை சரியாக இல்லாத போது தூக்கி எறிவதுதான் ஒரே வழி நினைக்கிறேன். மாறாக டெஃபமேஷன் இருக்கட்டும், லிபரல் இருக்கட்டும், ஆனால் டிஃபைன் இட் ப்ராப்பர்லி. இதே பிரச்சனை நமக்கு நாடாளுமன்றம் மக்களவைக்கு வந்தாலும் வருது, சட்டமன்றத்துக்கு வந்தாலும் இதே பிரச்சனை வருது. ப்ரிவிலேஜஸ் கோடிஃபை பண்ணாம தான் நம்ம இருக்கோம். இன்னும் நம்ம ப்ரிவிலேஜஸ் எதையுமே கோடிஃபை பண்ணல. அவையின் உரிமை எது அப்படின்றது திட்டவட்டமாக வரையறுப்பதை நோக்கிதான் நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு இந்த தீர்ப்பு உதவி செய்து நான் நினைக்கிறேன். சரி, சாந்தகுமாரி அவர்கள்ட்ட கேட்கலாம். சாந்தகுமாரி, நீங்க ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்றவற்றில் ஒரு லைக் கொடுத்ததுக்காக சிவசேனை தலைவர் பால் தாக்கரே இறந்த போது பந்த் நடந்தது. அந்த பந்தை ஒரு பெண் கேள்வி கேட்கிறாங்க, எதற்காக இவருக்காக இந்த நகரம் அடைப்புக்குள்ளாகணும், ஏன் இந்த நகரம் வந்து அதை வந்து லைக் பண்ணதுக்காக ஒரு பெண்ணை வந்து கைது செய்தாங்க. அந்த கைது செய்யறதுக்கு இந்த சட்டப்பிரிவு பயன்பட்டது, 66A ஐடி ஆக்ட். அதை நீக்கிறது நியாயம் தானே? 66A பிரிவு நீக்கிறது நியாயமான்னு கேட்டா, இப்படிப்பட்ட தவறான கைதுகள் வருகிற பொழுது கட்டாயமாக அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ஆட்சேபனை கிடையாது. ஆனா இந்த வழக்கே, இன்றைக்கு தீர்ப்பளித்து இருக்கக்கூடிய வழக்கே வந்து அதை ஒட்டி வந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கு தான். அந்த ஸ்ரேயா சிங்கில் அவங்க ஃபைல் பண்ண வழக்கு. அதில் கூட அவங்களுடைய ப்ரேயர் போர்ஷனே என்னன்னு கேட்டிங்கன்னா, 66Aல சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும், ஏனென்றால் வந்து எல்லையற்ற அதிகாரத்தை போலீஸ் கையிலே வழங்குவதாக இருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எது அதாவது அஃபென்சிவ்னா என்ன,
அந்த மாதிரியான விஷயங்களுக்கான டெஃபினிஷன் கிளாஸ் இதுல கிடையாது. இல்ல எனவே- அதற்கு முன்னதாகவே இல்ல, அந்த மதுரை மாதிரி- உயர்நீதிமன்றத்துல சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளையில ஆமாக்ஸ் 2012 இந்த பெண் உச்சநீதிமன்றத்துல பொதுநல வழக்கு தொடுக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல தான் முதல் வழக்கு பதிவானது. இந்த சட்டம் ரத்து செய்யப்படணும், இது வந்து மனித உரிமைகளுக்கு அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானதா இருக்கு இல்ல, அப்படின்ற இந்த வழக்கு தீர்ப்பு தமிழ்நாட்டுல தான் நீங்க தொடர்ந்து. சொல்றது கரெக்ட்டுங்க. ஆனா இன்றைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு என்பது அந்த பெண் அளித்த அந்த பெட்டிஷன் பேர்ல தான். அதுல வந்து திருத்தங்கள் கோரி தான் அந்த பெண் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி நின்று இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. நிறைய பேர் கருத்து சுதந்திரத்தை பற்றி ஆதரிக்கிற நிறைய பேர் ஒரு வந்து பாராட்டுற ஒரு விஷயம் தான். நாங்க கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் எது கருத்து சுதந்திரம் அதுக்கு நீங்க டிஃபைன் பண்ணிருக்கீங்களா? இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க அதுல அஃபென்சிங் இல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ நீதிமன்றம் இதுல குறிப்பிட்டு தலையிட்டு இதை வந்து நீங்க சரியான முறையில டிராஃப்ட் பண்ணல, எனவே இதுல கைதுகளை உடனடியாக மேற்கொள்ளக்கூடாது, உரிய திருத்தத்திற்கு பிறகுதான் இந்த சட்டம் அமலாக்கப்பட முடியும் அப்படின்னா ஒண்ணு சொல்லிருக்கலாம். முழுக்க 66A எடுத்தது ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு நிலையை சில மாதங்களுக்கு முன்னால் இந்த விசாரணை வருகிற போது எடுத்த எடுப்புல கைது செய்யக்கூடாது, உயர் போலீஸ் அதிகாரிகள் மட்டத்துல ஒரு ஐஜி மட்டத்துல அதற்கு இணையான அந்தஸ்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அவங்க நேரடி பார்வையில் இதை பார்க்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்பவே அதுக்கான ஒரு தடை வந்தது. இப்ப பிஜேபி அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை நாங்க தவறா பயன்படுத்த மாட்டோம், காங்கிரஸ் அரசு தவறா பயன்படுத்தி அப்படி நாங்க பயன்படுத்த மாட்டோம்னு உத்தரவாதம் கொடுத்த போது கூட இன்றைக்கு நீங்க சொல்லலாம் அரசுகள் வரலாம் போகலாம், ஆனால் சட்டம் இருக்கும், இந்த சட்டப்பிரிவு இருக்கிற வரையிலும் இதை துஷ்பிரயோகம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, எனவே இதை நாங்க நிராகரிக்கிறோம் அப்படின்ற சொல்லத்தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் கூட கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு எல்லை இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. கருத்து சுதந்திரம்னா நான் வந்து ஞானி மாதிரி என்னை கொல்ல வரேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவரை மாதிரி என்னாலெல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. அல்லது அந்த தனிப்பட்ட கருத்துக்கள்னு விடுங்க, பொதுவான விஷயங்கள் மத துவேஷத்தை தூண்டுற மாதிரியோ அல்லது மக்களை மனதை புண்படுத்துகிற மாதிரியோ அந்த மாதிரி வர விஷயங்களை எல்லாம் வந்து எப்படி வரையறுப்பை கொண்டு வாருங்கள்ங்கிறேன். அது வந்து வரையறுப்பு வர வேண்டும் என்பது இன்னொன்று. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பிலேயே 66A அந்த பிரிவு தவறாக பயன்படுத்துவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் கொண்டிருக்கு தன்னகத்தே, அதனால அதை நீக்கணும். அதே வேளையில இது மாதிரியான இந்த புண்படுத்தக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற சட்டப்பிரிவுகள்லயே இப்ப பெண் ஒருத்தருடைய அவரை அவதூறா சொல்றது மாதிரி அவருடைய ஆண் நண்பர் பழகின ஒருவர் ஒரு படத்தை போடுறார், அதனால அந்த பெண் பாதிக்கப்படுறாங்க. அல்லது தவறாக ஒருத்தர் அவதூறா செய்கிற போது இருக்கிற மற்ற சட்டங்கள்ல நடவடிக்கை எடுக்கிறத உச்சநீதிமன்றம் தடுக்கலையே, அந்த சட்டங்களால செய்ய முடியாது. அதுல வந்து தடுக்கலைங்கிறது உண்மைதான். ஆனா கடந்த கால நிகழ்வுகள் எதை காட்டுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உச்சபட்ச எஜமான விசுவாசத்தோடு சில காவல்துறை அதிகாரிகள் தேவையற்ற கைதுகளை செய்ததனால தான் இந்த பிரச்சனையே வருகிறது. அப்ப யாருக்கு நீங்க செக் வைக்கணும், எப்படி அதை திருத்தத்தை கொண்டு வரணும்னு நீங்க பார்த்துருக்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா இன்றைக்கு இப்படிப்பட்ட எலக்ட்ரானிக் மீடியால பெண்கள் குறித்தான ஆபாசமான கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறது. அதை தட்டி கேட்கிற பிரிவாக 66A இருந்திருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் பல வழக்குகள்ல இங்க சென்னையில கூட அது குறித்தான தீர்ப்புகள் வந்திருக்கிறது. அதனால முற்றாக இதை எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு நிச்சயமாக எழத்தான் செய்கிறது. துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட கேஸ் எல்லாம் மீடியா பப்ளிசிட்டி கிடைக்கிறது. ஆனா நீங்க தமிழ்நாட்டிலே எடுத்துங்களேன், பாடகி சின்மயிக்கு எதிராக ஒருவர் ஒரு ட்விட்டர்ல ஒரு கருத்து போடுறார், உடனே அவர் வந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளரை பாக்குறாங்க, அவர் கைது செய்யப்படுறார், அந்த பொறியாளர் கைது செய்யப்படுறார். ரவி கார்த்தி சிதம்பரத்துக்கு எதிராக இன்னொரு பாண்டிச்சேரியை சேர்ந்த ரவி சீனிவாசன் என்ற தொழிலதிபர் ஒரு கருத்து போடுறாரு, உடனே அதிகாலை 4 மணிக்கு ஒரு தீவிரவாதியை பிடிச்ச மாதிரி ஒரு கருத்து ஒரு லைன் எழுதுனதுக்காக கைது. நீங்க சிவசேனை தலைவரை எழுதுனா கைது, மம்தா பானர்ஜி எழுதுனா கைது. சார் அது யார் மிஸ்யூஸ் பண்றது? அது இந்த பிரிவு தானே பயன்படுது. இந்த பிரிவை மிஸ்யூஸ் பண்றது யாரு? அதான் நான் சொல்றேன். இது ப்ராப்பரா யூஸ் பண்ண 90 எக்ஸாம்பிள் உதாரணம் இருக்குல்ல மீடியாக்கு. நீங்க இதெல்லாம் ப்ராப்பராவே எஃபெக்டிவா கொடுத்து கேஸ் நடக்க ப்ராப்பரா யூஸ் பண்ண ப்ராப்பரா யூஸ் பண்ண நீங்க துஷ்பிரயோகம் தான் சார். ப்ராப்பரா யூஸ் பண்ண ஒரு உதாரணம் நீங்க சொல்லுங்க. இப்ப சரி சார், கோயம்புத்தூர்லயே சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருக்கு, சென்னை ஹைகோர்ட்ல இருக்கு. ஸ்பெசிபிக் கேஸ் சொல்லுங்க. இந்த கேஸ் நிலை எப்படி அவங்க செஞ்சா ஒரு சின்ன தெளிவா சொல்லுங்களேன். சொல்ல முடியாது சார். இல்ல இல்ல வழக்கு போகட்டும், கேஸ் பத்தி நீங்க சொல்ல வேண்டாம். நான் என்ன கேட்கிறேன், உச்சநீதிமன்றம் இன்னைக்கு சொல்லிருக்கு, ஜட்ஜ் கேட்டிருக்காரு, இது மாதிரி நடந்திருக்கு, Facebook போயிட்டு பிளாக் பண்ணிருக்காங்க இந்த வெப்சைட். இல்ல இப்பவும் இல்ல திரு ராஜேந்திரன், இப்பவும் Facebookல மத துவேஷத்தை சொல்றதோ அல்லது மற்ற விஷயங்களை சொல்ற ஒன்றை சமூக பதட்டத்தை ஏற்படுத்துற நேரத்துல அந்த பதிவுகளை பிளாக் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கட்டும், அந்த பிரிவு இருக்கட்டும், அது அரசுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அவங்க நிராகரிக்கல. நான் உங்களை கேட்கிறது, இதுல ஒரு புண்படுத்துற செய்தி, ஒருத்தங்களை அவமதிக்கிற வகையில செய்தியை போடுறாங்க அப்படின்னு, எது அவமதிப்பு
எது புண்படுத்துறதுன்றது மனிதருக்கு மனிதர் மாறுபடும் உச்சநீதிமன்றம் சொல்லுது. நான் உங்களை கேட்கிறது ஒரு வழக்கறிஞரா, இருக்கிற சட்டம் ஏற்கனவே ஏராளமான சட்டங்கள் இருக்கு. நீங்க தேச துரோக பிரிவுல நீங்க வழக்கு போடலாம், ஏற்கனவே டிஃபமேஷன் போடலாம், இதே மாதிரியான ஒருத்தரை புண்படுத்தினா நீங்க அவதூறு வழக்கு போடலாம். இருக்கிற சட்டங்கள்ல தீர்வே கிடைக்காது. இல்ல நான் ஒரு நிமிஷம் மேடம், இருக்கிற சட்டங்கள்ல தீர்வே கிடைக்காது, இந்த சட்டப்பிரிவு இருந்தாதான் இப்படி தப்பு செய்யறவங்களை தண்டிக்க முடியும்னு சொல்ல முடியுமா உங்களால? இப்ப இந்தியாவில் என்ன சொல்றேன் சார், சட்டத்தின் தண்டனை, சட்டத்தின் கொடுமையை விட தண்டனையின் உறுதித்தன்மை தான் தேவை. நம்மள்ட்ட தண்டனையின் உறுதித்தன்மை இல்லை. அதாவது 100 கேஸ் கொண்டு போனாங்கன்னாக்கா போலீஸ்க்கே வந்து ஒரு ப்ராப்பராக கன்விக்ஷன் நடத்தாத காரணத்தில் பல்வேறு காரணங்களாலையும் சார், ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால், விழிப்புணர்வுனாக்க நான் பலதரப்பட்ட மக்கள்கிட்ட சொல்கிறேன், நான் அரசு அதிகாரிகள்லேருந்து காவல்துறையிலேருந்து வழக்கறிஞர் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் மொத்தமாகவே சொல்கிறேன். இல்லை அதால் நிறையா கேஸ் தள்ளுபடி ஆகிவிடுறது. ஸோ நம்ம தண்டனையின் உறுதித்தன்மை நம்மளால் கொண்டு வர முடியவில்லை. தண்டனையின் உறுதித்தன்மை இல்லை, ஒரு தெளிவின்மை இல்லைன்றதால சட்டமே வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அதான் எனக்கு கருத்து. ஸோ சட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் தண்டனை உறுதித்தன்மை தெளிவை கொண்டு வர பிரச்சனை. அதுதான் காரணம். 302 வேண்டாம், சட்டத்தை தெளிவா கொண்டு வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். 302 வேண்டாம், 499 வேண்டாம், 120B கான்ஸ்பிரசி எதுவுமே வேண்டாம். ஏன்னா 120B கான்ஸ்பிரசி நிறைய மிஸ்யூஸ் பண்றாங்க. 419 டிஃபமேஷன் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, லிபலாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக மர்டர் கேஸில் கொண்டு வந்த கேஸ் எவ்வளோ வந்து தள்ளுபடி ஆகுது. ஸோ மர்டர் 302 வேண்டாமா, இப்போ 120B வேண்டாமா? என்னோட கேள்வி 66A இல்லாம அவதூறு செய்யக்கூடிய ஒருத்தரை, புண்படுத்தக்கூடிய ஒருத்தரை, இழிவான சொற்களை சொல்லி எழுதக்கூடிய ஒருத்தங்களை உங்களால தண்டிக்க முடியாதா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதாவது பிரசிடென்ட் ஐபிசியில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 66A இல்லை எனில் இப்போ நான் சொல்கிறேன், ஒரு ஆண்டுக்கு 2 ஆண்டுக்கு பிறகு இதே போலீஸ் அதிகாரிகள், இதே ஜட்ஜு, இதே இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் அந்த உட்பிரிவை ஏன் எடுத்தோன்னு ஃபீல் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி வருகிற நிலைமை வருன்றார். கண்டிப்பாக வரும். ஏன்னா இருந்த கொஞ்சம் அதிகாரமும் போய்விட்டது என்ற வருத்தப்படும். நான் சொல்றேன் ஜனரஞ்சகமான அதிகாரம் தெளிவாக இருக்கிறாங்க பத்தி பிரச்சனை மீண்டும் சொல்றேன். ஜனரஞ்சகமான ஒரு தீர்ப்பு. மீடியாவின் காவலன் இல்ல, மீடியாவின் காவலன், நான் பிரத்யேக சுதந்திரத்தின் காவலன், தனிமனித கருத்து கருத்து சுதந்திரத்தின் காவலன் காமிச்சிக்கிறதுக்காக இப்ப பிரசன்ட் கவர்மெண்ட் இந்தியாவில் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரலே சொல்லியிருக்காரு. போன கவர்மெண்ட்ல போட்ட கேஸ் தான். இவர் வந்து நாங்க துஷ்பிரயோகம் பண்ண மாட்டோம்னு சொல்றாரு ஒழிய கண்டிப்பாக இது வேண்டும் ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் பண்ணல அவரே. இல்ல அது ஒன்று, அது உங்களுடைய வருத்தமா இருக்கலாம், அது உங்களுடைய வருத்தமா இருக்கலாம், போலீஸே ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா உச்சநீதிமன்றம் வந்து ஒருத்தருடைய அடிப்படை சுதந்திரம் இது, கருத்தை வெளிப்படுத்துற, எண்ணத்தை வெளிப்படுத்துற சுதந்திரம், அதை பாதுகாக்க வேண்டியதுதான் நீதிமன்றத்தினுடைய தலையாய கடமை அப்படின்ற எண்ணத்துக்கு அது வந்திருக்கு. அவர் சொல்லக்கூடிய கருத்து இருக்குல்ல, இப்ப பறந்து விரிந்து எல்லோரும் எதனாலும் எழுதுற ஒரு மனநிலை வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. யாருக்கும் யாரையும் புண்படுத்துறதுக்கு உரிமை இல்லைங்கிறது நான் ஏற்றுக்கிறேன். அது யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. இப்ப ரொம்ப அடிப்படையா ஒரு கேள்வி கேட்கிறேன், புண்படுத்துவதுனா என்ன அப்படிங்கிற வரையறைக்கு நீங்க தயாரா? அது எது புண்படுத்துதல்னு சொல்ல உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க கடவுள் நம்பிக்கையோட இருக்கீங்க, சாமி கும்பிடுறீங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நீங்க சாமி கும்பிடுறது என் மனசு புண்படுத்துது. என்ன, ஏன்னா கடவுள்னே ஒண்ணு இல்ல, இல்லாத ஒண்ணு கும்பிட்டு நீங்க இருக்கிறது என் மனசை புண்படுத்துது. இதை ஏற்றுக்கொள்ள நீங்க தயாரா? ஒருவருக்கு கடவுளை நிந்திப்பது அவரை புண்படுத்துது. நான் நிந்திக்கவே இல்ல, கடவுள் இல்ல, இல்லாத கடவுளை கும்பிட்டு இருக்கிறது என் மனசை புண்படுத்துது. இப்ப அவர் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு கேட்கிறேன். தெளிவின்மை தொடர்ந்து பிரச்சனையா இருந்துட்டே தான் இருக்கு. இல்ல அது மட்டும் இல்லாம இதனுடைய பயன்பாடுகள் எல்லாமே எதிராக தான் போயிருக்கு. பயன்பாடு எல்லாம் கிடையாது. எங்கெல்லாம் நெகட்டிவானது பப்ளிசிட்டி கிடைக்கிறது இல்ல சார். மீடியா வந்து எங்கெல்லாம் ஹைப் பண்ண பப்ளிசிட்டி கிடைக்கிறது. இதுல ப்ராப்பரா இல்ல. இப்ப நம்ம விவாதிக்க வேண்டிய அம்சம் இல்ல, நீதி அடிப்படையே 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிற பேசிக் ஜஸ்டிஸ் பிரின்சிபல். இந்த கேஸ், இந்த மிஸ்யூஸ்ல என்ன நடக்குது? 1000 நிரபராதிகள் தண்டிக்கப்படுவதும் பல குற்றவாளிகள் சிக்காம போதும் இதுல அதிகமா நடக்குது. தண்டிக்கப்படுறாங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்கல்ல, இதை யார் போய் அரெஸ்ட் பண்றது? யார் மிஸ்யூஸ் பண்றாங்க அந்த பவர் சார்? நீங்க அதுக்கு செக்கிங்காக ஒரு இதை வைக்கணுமா இல்லாம, அல்லது அந்த அஃபென்சிவ்ங்கிற அந்த வேர்டுக்கான டெஃபினிஷன் இல்லைன்னு அதை பத்தி பேசுவோம். ஆனா அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க இதை எடுக்கணுங்கிறது நியாயமே இல்லையே. என்னதான் பேசுறாங்க? அதாவது சப்ஜெக்டிவ் விஷயத்துல வெறும் சப்ஜெக்டிவ் டெஃபினிஷன் தான் பாசிபிள்.
objective definition கொடுக்க முடியாது. ஒத்துக்கிறேன். கண்டிப்பா முடியாது. இதே எப்படி இத வந்து objective-ஆ evidence based-ஆ நீங்க define பண்ணுவீங்க? இல்ல இதுல வந்துட்டு நீங்க ஏற்கனவே ஃபேஸ்புக்கே சொல்லுது ஆபாசமானவை, ஆபத்தை விளைவிப்பவை, தற்கொலை, கொலை போன்ற உயிர் பலியை ஊக்குவிக்கக்கூடியது, குற்றச்செயல் தொடர்புடையது, துவேஷத்தை தூண்டுறது, பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்க மேல வன்மமான தாக்குதல் செய்யறது, இது மாதிரியான கண்டென்ட்ஸை நாங்க அனுமதிக்கிறது இல்லைன்னு ஃபேஸ்புக் சொல்லுது. ஆனால் இந்த கண்டென்ட்டை வந்து அவங்கள அளவுல அனுமதிக்க கூடாம தடுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யணுமா, அல்லது வேகா மேலோட்டமான அம்சங்களை மட்டும் கொண்டு அதை தடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி சரியாகும்? இல்ல இது கண்டிப்பா அதை வச்சு நம்ம பொதுவாக உள்ளவர்கள் நீங்க சொல்லுங்க ஃபேஸ்புக்கை தடுக்கறாங்கன்னு. நான் அதில் ஃபேஸ்புக்கு இருக்கிற அளவுக்கு கூட அது ஒரு தார்மீக உணர்வு வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கிடையாதா? ஸோ ஃபேஸ்புக்லேயே சொல்கிறாங்க சில அப்நாக்ஷியஸ் மெட்டீரியல் வருது, அப்ஜெக்ஷனல் மெட்டீரியல் வரும்போது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்யூஸ் ஃபேஸ்புக்னு ஒன்று இருக்குது, அதில் போய் நீங்கள் ப்ராப்பர் ஐடியோட கொடுத்தீங்கன்னாக்க தே வில் ரிமூவ் இட். ஃபேஸ்புக்கு இருக்கிற பவர் கூட இந்தியன் கவர்மெண்ட் இல்லைன்ற மாதிரி இல்லையே. ஃபேஸ்புக்கே அந்த லெவல்ல ஃபில்டர் பண்ணும்போது எதுக்கு ஒரு சட்டம் தேவைப்படுது? ஒரு கம்பெனி வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பொறுப்புணர்வோட சொல்றாங்க இவங்க வந்து என்ன வந்து திட்டுறாங்க, எழுதுறாங்க, உயிருக்கு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே அவன் ரிமூவ் பண்றான். அந்த ஃபில்டர் அங்கேயே இருக்கும்போது நீங்க வந்து சட்டம் மூலமா அரெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க. இது எப்படி நடக்குதுன்னா, யார் மேலெல்லாம் பழி தீக்கணுமோ அவன் மேல போட்டு தாக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் நடக்குதே தவிர பழி வாங்கணும் இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. பழி வாங்குறதுக்காக நீங்க அரெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்றீங்க. இப்ப ரீனு ஸ்ரீனிவாசன் விஷயத்தை நம்ம எடுத்துப்போமே, அதுல பழி வாங்கணுங்கிற நோக்கம் கிடையாது. நீ ரீனு ஸ்ரீனிவாசன் பால்தாக்கரே மரணத்துக்காக ஏன் நாம பழி வாங்கணுங்கிற நோக்கம் இல்ல. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல எஜமான விசுவாசம் தான் நான் சொல்லுவேன். இல்ல இல்ல எதற்காக மோசமான கூட வார்த்தை போட்டுட்டாங்க. ஆனா இது பழி வாங்குற நடவடிக்கை அல்ல. என்னோட கேள்வி, ஒரு பெண், ஒரு இளம் பெண் ஒரு Facebookல வந்த 2 வரி கமெண்ட்டை லைக் பண்ணிருக்காங்க. அந்த லைக் பண்ணதுக்காக ஜெயில தூக்கி போடுவீங்கன்னா அது வந்து அரசாங்கத்துடைய துஷ்பிரயோகம், பழிவாங்கல். நீங்க சொல்ற அதே லைனுக்கு தான் நான் வரேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அவர் சொன்னார் இல்லையா, பழி வாங்கணும் என்பதற்காக ரீனு ஸ்ரீனிவாசனை அரெஸ்ட் பண்ணல. இதுக்கு பின்னாடி யாரையோ திருப்திப்படுத்தணும், யாருக்கோ விசுவாசமாக இருப்பதை தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும். மக்கள் மாறுபட்ட கருத்தை பகிரங்கமாக பேசக்கூடாது. பேசினால் பழி வாங்குவோம். அந்த பேசின நபர் பேர் தெரிஞ்ச நபரா பேர் தெரியாத நபராலாம் இஷ்யூ இல்ல. மக்கள் பேசக்கூடாது. அப்படி கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதற்கான வழிமுறை தான் அது. இப்போ அது எப்படி இந்த மாதிரி கமெண்ட் ஒருத்தர் போறாங்க, கருத்து சுதந்திரம் வரையறுத்திருக்காங்க, கருத்து சுதந்திரம் டிஃபைன் பண்ணிருக்காங்க. கருத்து சுதந்திரம்ங்கிறது எப்பவுமே வந்து அன்ஃபில்டர்ட் கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்ட். அது யாரும் மறுக்கல. ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்ங்கிறது யாரும் மறுக்கவே இல்ல. இதே சுப்ரீம் கோர்ட் ரமேஷ் தாப்பர் பேசுறார். ஒரு நேரத்துல ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பேசினா கேட்காது. அதாவது கருத்து சுதந்திரத்தை பத்தி மற்றவன் சொல்லி எனக்கு தெரியும் அவசியம் இல்லை. நான் செல்ஃப் சென்சர்டா இருக்கணும். ஒன்று, ரீனு ஸ்ரீனிவாசன் கேஸ் எடுத்துக்கங்க, எப்படி அது பிரச்சனை ஆகுது? மெசேஜிங், ஸ்ட்ராங் மெசேஜிங். இவங்க ஒருத்தர் யார் திட்டுறாங்க அல்லது என்ன சொல்றாங்க, பால் தாக்கரே இறந்து போயிட்டார், சரி அவர் ஒருத்தர் இறந்ததுக்காக மும்பையை ஸ்தம்பிக்கணுமா, இது சரியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ இப்படி ஒருத்தி நம்மளையே கேள்வி கேட்குறாளா, அவளை முதல்ல நம்ம தாக்குவோம்னு சொல்லி இட்ஸ் a strong messaging. இது not against individual. அது ரீனு ஸ்ரீனிவாசன்ல வேற யாரா இருந்தாலும் சரி, all people. இல்ல ரீனு ஸ்ரீனிவாசன் அந்த கருத்தை எழுதினவங்கள லைக் பண்ணாங்க. இது எழுதினவனாலும் சரி, லைக் பண்ணவனாலும் சரி, கவிதை எழுதினாலும் சரி, அவனை லைக் பண்ணவனா இருந்தாலும் சரி, யாருக்குமே இது பிரச்சனை தான். இது எப்படி ஆக போகுதுன்னா, என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாது. அப்ப யார் அரெஸ்ட் பண்றாங்கிறது முக்கியம் இல்ல, யாரை சாட்டிஸ்ஃபை பண்றாங்கிறது முக்கியம் கிடையாது. என்ன முக்கியம்னா ஏன் பண்றாங்க இத. சரி, நம்ம ஒரு இடைவெளி விவாதிக்கலாம். 2 அம்சங்களை விவாதிக்க வேண்டியது இருக்கு. ஒன்று, முகநூல்கள்ல இந்த மாதிரியான சுதந்திரத்தோடு எழுதுற ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப சாமானியர்களும் ஒரு அரசாங்கத்தின் மேல ஏமாற்றம் இருக்கு, விரக்தி இருக்கு, ஒரு பிரச்சனையில கருத்து இருக்குன்னா அது எழுதுறதுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது அந்த ஒரு இடம் தான். தன்னுடைய மனவெளியை வெளிப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த சமூக வலைதளங்கள்ல கிடைக்குது. அதை இழக்கக்கூடாதுன்ற ஒரு பார்வை இருக்கு. இன்னொன்னு, பத்திரிகைகள்ல பொறுப்புணர்ச்சியோடு எழுதுறது மாதிரி சமூக ஊடகங்கள்ல பொறுப்புணர்ச்சியோடு எழுதுறாங்களா அப்படின்ற கேள்வி. அந்த இரண்டையும் நாம விவாதிக்கலாம். திருமதி சாந்தகுமாரி, இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற இந்த சமூக வலைதளங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர்கள் தான் கருத்து சொல்லலாம், ஞானி மாதிரியான எழுத்தாளர்கள், விமர்சகர்கள் தான்
பத்திகள் வாயிலாக கருத்து சொல்லலான்ற நிலையை மாற்றி சாதாரண நபரும் தான் மனசில் ஒரு அரசை பற்றியோ ஒரு திரைப்படத்தை பற்றியோ எதை பற்றி வேண்டுமானாலும் தான் மனதில் இருக்கிற எண்ணத்தை எழுதுறதுக்கான ஒரு வடிகாலாக இருக்குது. அவங்கள ஒரு சாதாரண மனிதனை எம்பவர் பண்ண ஒரு ஜனநாயகத்தோட டூலாக கூட, ஒரு ஜனநாயகம் விரிவடைந்த ஒன்றாக கூட இதை பார்க்கலாம். அது எல்லாத்தையுமே நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் இந்த வார்த்தை புண்படுதுன்னு ஒருத்தர் நினச்சிட்டாருன்னா உங்களை உடனே கைது பண்ணலாம் அப்படின்னு ஒரு சட்டப்பிரிவு இருந்ததுன்னா, அது மாதிரி எழுதுறவங்கள, சிந்திக்கிறவங்கள, அந்த கருத்தையே முடக்கணும், அந்த எதிர்குறலை அடக்கணும் அப்படின்ற நோக்கம் இந்த சட்டத்தில் இல்லையா? நான் அப்படி பார்க்கலங்க. உண்மையிலேயே இப்படிப்பட்ட சமூக வலைத்தளங்கள் நமக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பேஸ். அது ஒரு சாதாரண மனுஷன் எழுத முடியாது, தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியாது. எங்கே ஒரு டீ கடை பெஞ்சில் உட்காந்து பேசலாம், ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம், அவ்வளோதான். ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்களை பரவலாக சொல்லக்கூடிய ஒரு இடமாக இந்த எலக்ட்ரானிக் மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த எல்லா விஷயமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இது நம்முடைய கருத்துக்களை, அதனுடைய குரல் வலையை நெரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான சட்டங்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது இப்போ சமீப காலத்தில் இருக்கக்கூடிய சில விஷயம். ஆனால் அதுதான் இதனுடைய நோக்கமா, 66A நோக்கமா அப்படிங்கிறத நான் அடிப்படையில் கேட்குறது. நீங்கள் அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயம் கிராஸ்லி அஃபென்சிவ் அண்ட் மெனேசிங் கேரக்டர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை டிஃபைன் பண்ணணுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இன்னொரு விஷயம், எனி இன்ஃபர்மேஷன் which he knows false, தவறு என்று தெரிந்தே ஒரு விஷயத்தை திருத்து சொல்லுகிற ஒரு விஷயம், for the purpose of causing annoyance, இன்னொருத்தர வெறுப்பூட்டுவதற்காக, இன்கன்வீனியன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள், அல்லது டேஞ்சர் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன், அந்த மாதிரியான விஷயங்கள். சொன்னாங்கல்ல, இருங்க நான் சொல்லிடுறேன். அது எப்படி செஞ்சிருக்கணும்னா, அந்த 66A என்ன சொல்லுது, பெர்சிஸ்டண்டா இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு. அப்ப இதையெல்லாம் கவனித்து அரசு செய்ய வேண்டிய காவல்துறை செய்ய தவறி இருக்கிறதுங்கிறது தானே இந்த கைதுகள் காட்டுகின்றது. யாரோ ஒருத்தர், ஒரு பாலிட்டிஷியனே சொல்லட்டும் சார், இப்ப என்னன்னா நம்ம நீங்களே சொல்றீங்க, நீங்களே அந்த சட்டத்தை சொன்னீங்க, ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னாங்கல்ல, கன்சிஸ்டன்ட்டா ஒரு ஃபால்ஸ்ஹுட் மெனேசிங்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஒரு ஃபால்ஸ்ஹுட் கன்சிஸ்டன்ட்டா மெனேசிங் நோக்கத்தோடு சொல்லிட்டு இருக்கிறது. என்னோட வால்ல எப்படி வாரத்துக்கு 4 தடவையாவது வந்தேன், டே அந்தோணி சாமி, ஏன்டா பேரை ஞானின்னு மாற்றி வச்சுக்கிட்டு ஏமாத்தி இந்துத்துவ திட்டி எழுதிக்கிட்டு இருக்க, நீ அந்தோணி தானே எனக்கு தெரியும், உன் பேர் அந்தோணி சாமி தானே எனக்கு தெரியும் அப்படின்னு வாரத்துக்கு 2 பேர் எழுதிக்கிட்டு இருக்கான். வெவ்வேறு ஃபேக் ஐடியில் எழுதிக்கிட்டு இருக்கான். மெனேசிங்லி தொடர்ந்து எழுதுறாங்க. ஃபால்ஸு, என் பேர் அந்தோணி சாமி இல்லை, ஃபால்ஸ்ஹுட். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சாந்தகுமாரி சொல்லுங்க. இல்லங்க, இத மாதிரி என்னை போல பொது வழியில இருக்கிற கருத்தாளர்கள், விமர்சகர்கள் நிறைய பேர் சந்திக்கிறோம். இது சந்திக்காமலாம் இல்ல என்ன. ஆனா இது ஒவ்வொன்றுக்கும் அவர் சொல்றபடி நீதித்துறையோ காவல்துறையோ இதை கவனிச்சுட்டு உட்கார்ந்துருக்கணும்னா முடியுமான்னு கேட்கிறேன். சார், உங்களுக்கு அந்த மாதிரியான சிஸ்டம் இல்லாத, இட் இஸ் லேக்கிங். பட் நீங்க சொல்லுங்க, நீங்க தவறான நிகழ்வுகள் மத துவேஷத்துக்கு அடிப்படையிலானது, அது டென்ஷன் ஆக்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தானே ஆகணும். இதனால போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒரு கொடுத்தாருன்னா 66A ஆஃபென்ஸ் தான் அவர் சொல்றது. கண்டிப்பாகவே 66A படி இவருக்கு ஒரு ரெமெடி இருந்தது. இப்ப கவர்மெண்ட் ஜனரஞ்சகமான ஒரு தீர்ப்பு கொடுப்பு, ஜனரஞ்சகமான அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் உங்களுக்கு கிடைக்க இருந்த நியாயம், பரிகாரம் இந்த சட்டம் போனதுனால கிடைக்காம போகுது. இப்ப ஞானி ஏன் பேசுறாங்க, கிடைக்க இருந்த ஒரு நியாயத்தை ஞானி இழந்து விட்டாருங்கிற ஞானி வருத்தப்படுவாரு. இருந்த ஒரு இதுவும் போயிட்டேன்னு ஃபீல் பண்ணுவாரு. முக்கியமான விஷயம் ஃபீல் பண்ணுவாரு. அடுத்த ஐபிசில மற்ற தண்டனைகளுக்கு சிஆர்பிசில இந்த விஷயங்களை இப்படி அவரை பத்தி அவதூறா எழுதுறதுக்கு பரிகாரமே தேவையில்லை. இவ்வளவு கிளியரா இல்ல, கண்டிப்பா மட்டும் இல்ல, வேற ஒரு சிக்கல் இருக்கு இல்ல. இன்னைக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஞானி சொன்னாரு டிஃபமேஷன் கேஸ் எல்லாம் என்ன பாடுபடுதுன்னு. அந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க மத்த வெப்சைட்ல எல்லா விஷயங்களும் தவறாக இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இவங்க எல்லாரும் இவங்க பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்றாங்க. நான் இன்றைக்கு ஒரு பெண்ணா, நிறைய பெண்கள் இருங்க, நிறைய பெண்கள் இந்த மாதிரியான அவதூறு சொல்லக்கூடிய முறையிலான விமர்சனங்களை இதுல சந்திக்க நேருகிறது. எவ்வளவு மோசமான போர்ட்ரே பண்றாங்க. அப்ப இதை செக் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம் அவசியமா இல்லையா? இந்த சட்டம் குறைன்னு சொல்லுங்க, இதுல மாற்றத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க, திருத்தங்களை கொண்டு வருவோம், அத பண்ணலாம். நீங்க நம்ம சுப்ரீம் கோர்ட் முழுக்க இதை கிளாஸ் பண்ணி நீங்க படித்த சில வாசகங்கள் தான் அதுல பிரச்சனை. அதாவது ஒரு தகவல் கிராஸ்லி அஃபென்சிவ், கடுமையாக புண்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு சொல்லா ஒன்று இருக்கக்கூடாது. இருந்தாலோ அல்லது மெனேசிங் கேரக்டர், தொல்லைப்படுத்தக்கூடிய ஒரு ஒன்றா இருக்கக்கூடாது.
எது தொல்லப்படுத்துது, எது அதை define menacingன்றத- பண்ணுங்கங்கறேன் நானு. இல்ல, அதை பண்ணலன்றதுதானே அவங்க சொல்றாங்க. அது பண்ணலங்கிறது வேகா லக்குனே. இருக்கு. சார் பண்ணலங்கிறது ஒரு இல்ல, லக்குனே. அரசாங்கம் என்ன அத சொல்லிருக்காங்க, வந்து இதுக்கு சரி அரசாங்கம் பண்ணுங்கன்னு சொல்றான். எத்தனையோ சட்டங்கள்ல அரசாங்கம் தான் நிறைய அழகா சந்து பந்துகள்லாம் சொல்லியிருக்கலாம். இருந்திருக்கு. இதை டிஃபைன் பண்ணல, பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அது சொன்ன அரசாங்கம் வந்து சற்று அவகாசம் கொடுங்கள், நாங்கள் டிஃபைன் பண்ண போகிறோம். ஏன்னா 2008 ஆக்டுக்கு பிறகு 2009 பிளாக்கிங் ஆஃப் வெப்சைட்ஸ்க்கு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாங்க. 2011 ஏப்ரலில் வந்து மானிட்டரிங் இந்த வெப்சைட்ஸுக்கு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாங்க. இதெல்லாம் சப்டில் வச்சு பண்ணியிருக்காங்க. 2012 மேலே பண்ணியிருக்காங்க. 2008 எப்பெல்லாம் கேஸ் வருது ஒவ்வொன்றுக்கும் அரசாங்கம் வந்து ஃபர்தர் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஆன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கும் அரசாங்கம் அழகாக சொல்லியிருக்கலாம். அதாவது ஒரு வேக்னஸ் இருக்குது, ஒரு தெளிவு இருக்கிறது, குழப்பம் இருக்கு. அந்த சொல்லாடல்களே குழப்பம் இருக்கு. ஆமாம் இருக்குது. அதனால் குழப்பத்தை நீக்குவதற்காக கண்டிப்பாக நாங்கள் ஆவணம் செய்கிறோம், சற்று அவகாச கொடுக்கல கேட்டிருக்கலாம். அப்படி கேட்காம என்ன செஞ்சுட்டாங்க அரசாங்கத்தில், நானும் வந்து பொதுமக்களின் காவலன், பத்திரிகை சுதந்திரத்தின் காவலன், எழுத்து பரிமாற்றத்தின் காவலன் காமிச்சிக்கிறதுக்காக ஒரு ஜனரஞ்சகமான ஒரு இதை கொடுத்துட்டு ஒரு முக்கியமான இது நீதிமன்றத்தின் தவறு மட்டும் இல்ல, அரசாங்கத்தோட தவறும் அப்படின்றது அவங்களுடைய கருத்தா இருக்கு. இல்ல, பெண்களுக்கு இந்த ஒரு உரிமை போய்விட்டதுன்னு நான் ஃபீல் பண்றேன். சரி, கிளாட்ஸ்டன் இதுல இன்னொரு அம்சத்தை நீங்க தெளிவுபடுத்தணும். இவங்க கேட்கிற ஒன்று வந்து, இப்போ பத்திரிகைகள்ல இருக்கு, பத்திரிகைகளுக்குன்னு ஒரு தனித்த சுதந்திரம் இல்லை. எல்லோருக்கும் இருக்கிற எழுத்து சுதந்திரமும் பேச்சு சுதந்திரம் தான் ஊடகத்துக்கும் இருக்கு. ஆனால் பொறுப்புணர்ச்சியுடன் கூடிய ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் அந்த சுதந்திரம் வருது. ஆனால் பத்திரிகைகள்லேயும் ஊடகத்திலேயும் வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்கான முயற்சி இருக்குது, நம்பகத்தன்மை இருக்குது. ஒரு அனுபவம் வாய்ந்தவங்க எழுதுறாங்க, அதுக்கு வந்து ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம், செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. ஆனால் தனி மனிதர்கள் கருத்து எழுதும்போது தங்களோட வன்மத்தை எழுதுறாங்க, கோபத்தை எழுதுறாங்க. அது சில நேரத்தில் எல்லை மீறி போகுது. அதை பலர் வந்து பலரை தூண்டுற மாதிரியும் புண்படுத்துகிற மாதிரியும் காயப்படுத்துறது மாதிரியும் இருக்குது. அதுக்கு வந்து இந்த சட்டம் இல்லைன்ற பட்சத்தில் அதை எப்படி ஒழுங்குபடுத்த முடியும்? அதாவது சட்டத்தால் இதெல்லாம் நிப்பாட்ட முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ப்ளஸ் இது வந்து ஒரு கேட் கீப்பிங் கிடையாது. வேர்ல்டு வைட் வெப் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பரவலான ஒரு விஷயம். யார் வேணால் எங்கே வேணால் அதை பதிவு பண்ணலாம். இப்போ இன்றைக்கி ஒரு புக்கை தடை பண்ணுறீங்க, அந்த புக்கை நம்மளால் வாங்க முடியாதா, எடுக்க முடியாதா, படிக்க முடியாதா? கிடையாது. அது வேர்ல்டு வைட் வெப் இன்றைக்கி வந்து தகவல் பரிமாற்றம்ன்றது அந்த எல்லைகளை கடந்து போயிடுச்சு. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு செல்ஃப் சென்சர்ஷிப் தான் இருக்க முடியுமே தவிர பொறுப்பா அதை வந்து பயன்படுத்துறதுக்கான முறைகள் தான் வைக்கணுமே தவிர செல்ஃப் சென்சார்ஷிப் இல்ல சார். இல்லாத போது செல்ஃப் சென்சார்ஷிப் இல்ல. இப்போ இல்லாத போது யாரும் தங்களை கட்டுப்படுத்தி எழுதுவது கிடையாது. இல்லாத போது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை பயன்படுத்துங்க. இந்த சட்டம் எப்படி வந்துச்சு? ஏற்கனவே இருந்த சட்டம் போராதுன்னு தானே இந்த சட்டம் கொண்டு வந்தது. ஹிஸ்டரி ஆஃப் தி ஆக்ட் என்ன? ஹிஸ்டரி ஆஃப் தி ஆக்ட் இந்த 66 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் தான் இத செக் பண்ண முடியும்ங்கிறதுனால தான் இந்த விஷயமே வருது சார். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் மேடம் நீங்க சொல்றீங்க, எப்படி வந்துச்சு அது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு புது விஷயமா இருந்துச்சு. இதை எப்படி டீல் பண்ணுறதே அவங்களுக்கு தெரியல. அண்ட் ஒரு திடீர்னு வந்த ஒரு ஆக்ட் இது. இது எந்த அளவுக்கு டிஸ்கஷன், ஏற்கனவே டிஸ்கஷன் டைம்லேயே ஏகப்பட்ட பிரச்சனை இது இந்த ஆக்ட்ல. திடீர்னு வந்து சொல்லப்பட்ட இல்ல சேவியர், நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல ஒரே நிமிஷம், நீங்க சொன்ன ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் ராஜேந்திரன் சார், இல்ல ஒரு நிமிஷம் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? செல்ஃப் கண்ட்ரோல் ஒவ்வொருத்தருக்கும் தேவைங்கிறீங்க. அப்படியான செல்ஃப் கண்ட்ரோல் ஞான விஷயத்துல வந்திருக்கிறதா? நான் வேற எங்கேயும் போகல. இப்ப அவர் சொன்னார்ல, அப்போ செல்ஃப் கண்ட்ரோலா நம்ம மக்களுக்கு இன்னும் அந்த பயிற்சி இல்ல. அதை ஒழுங்குபடுத்துகிற அந்த காலம் மாற்றம் தேவை இல்லைங்கிறதுக்காக மட்டும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இல்ல சார், மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் ஒண்ணு இல்ல. பத்திரிகைகள்லயே மார்க்கண்டேய கட்சி வந்து பிரஸ் கவுன்சில் சேர்மனா இருக்கிற நேரத்துல ஒரு கருத்து சொன்னார். செல்ஃப் ரெகுலேஷன் இஸ் an oxymoron. ஒரு நகை அப்படி ஒரு சொல்லே கிடையாது, செல்ஃப் கண்ட்ரோல்னே ஒண்ணு கிடையாதுன்னு சொன்னார். அதற்காக தணிக்கையை வந்து நீங்க ஆதரிக்க முடியாது இல்லையா? பத்திரிகைகளை வந்து தணிக்கை செய்து சொல்லலாம் அப்படி நீங்க அரசாங்கம் பெண்ணை பத்தி என்ன வேணா பேசினா நீங்க அலோவ் பண்ணிடுவீங்களா சார்? இல்ல ஞானி அது பதில் சொல்லுங்க. நீங்க வந்து அதுக்கு நான் கேக்குறது அடிப்படையில கேள்வி. ரொம்ப ஆபாசமான ஒரு விஷயம் வருது. மேடம் ஒரு நிமிஷம். சுய கட்டுப்பாடு இந்தியாவில் இல்லை, ஏன் சொல்கிறேன் பாருங்க. ஒரு இந்தியன் துபாய்க்கு சிங்கப்பூரை போனால் ஏர்போர்ட்டில் ஒழுங்காக நடந்து, அதே இந்தியன் பாலம் ஏற்பட்டு மீனம் இறங்கின உடனே அந்த அப்படியே போட்டு தான் போகிறேன், டஸ்ட்பின் போய் தேடுறது இல்லை. நமக்கு சுய கட்டுப்பாடுங்கிறது நமக்கு கஷ்டம். நமக்கு கிடையாது, கஷ்டம் நீங்க சொல்ற கருத்து இருக்கு இல்ல இல்ல நீங்க சொல்றதுல வந்து ஒரு அம்சம் வரும்போது வேற இந்த டெக்னாலஜில இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஒழுங்கா நடந்துக்கிறாங்க. இந்த டெக்னாலஜில இன்னொரு பிரச்சனை இருக்குல்ல. இங்க வந்து ஒரு பெண்ணை அவமதிக்கிறார், ஒருத்தரை புண்படுத்துறார், அவர் இந்திய எல்லைக்குள்ள இருந்தா தானே நீங்க தண்டிக்க முடியும். இதை பிரான்ஸ்ல இருந்தே ஒருத்தர் செய்ய முடியும், அமெரிக்கால இருந்து ஒருத்தர் எழுத முடியும். இல்ல இந்த டெக்னாலஜியோட பிரச்சனை அதுல இருக்கு இல்லையா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இல்ல பிராக்டிகல் டிஃபரன்ஸ் இருக்குன்றதால இல்ல போய் பேர்ல எழுதலாம், வெளிநாடுகள்ல இருந்து இந்த அவதூறை செய்யலாம். அது அவங்கள எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ரா டெரிட்டரி போய் பேர்ல எழுதலாம்னா அத வந்து 66A வந்து கண்ட்ரோல் பண்ணுது. எக்ஸ்ட்ரா டெரிட்டரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. அப்புறம் இந்த ஐடி ஆக்ட் அனானிமிட்டி வேர்ட் யூஸ் பண்ணுது. அனானிமஸா போய் பேர்ல எழுதினாலும் தடை செய்யணுங்கிற பவர்லாம் இருக்கு.
ஆனால் டெக்னாலஜியில் ப்ராக்டிக்கல் ப்ளஸ் பண்ணலாம். வேறு ஐபி நிறைய சினிமாலே இருக்காங்க, வேற ஐபி அட்ரஸ் கொண்டு வரலாம். இது எப்படி இருக்குன்னா டெக்னிக்கல் தண்டிப்போம், வேற எங்க தண்டிக்க மாட்டோம்னு சொல்றீங்க. அவ்வளவுதான். பண்ணாம விட்டுறீங்களா? அதுக்கு என்ன நடைமுறைப்படுத்த முடியல. இந்த மீடியா எழுதுறதுனால யாருனாலும் எழுதுறது மாதிரியான ஒரு சூழல், இத கட்டுப்படுத்துறதுன்றது பிசிக்கலா சாத்தியமா? இட்ஸ் நாட் பாசிபிள். கொஞ்சமாவது பவர் இருந்து இந்த பவர் எடுத்துட்டு வரல. இப்ப நம்ம கொஞ்சம் பவர் இல்ல விஷயம். தொழில்நுட்பம் வந்து அனானிமிட்டியை கொடுக்கிற மீடியமா இது இருக்கு. மிகப்பெரிய அளவுல அனானிமஸா செயல்பட முடியுங்கிறத இதை நீங்க அப்படியே வேற ஒரு இடத்துல போய் பொருத்தி பாருங்க. தெருவில் வந்து ஒரு பஸ் மேல 50 பேர் கொண்ட கும்பல் வந்து கல்லெறியுது. அந்த 50 பேர் எந்த தைரியத்தில் கல்லெறிகிறாங்க? அனானிமிட்டிங்கிற தைரியத்தில் தான் கல்லெறிகிறாங்க. அதே அனானிமிட்டி தைரியத்தில் தான் இங்க வந்து எழுதுறாங்க. பாத்தீங்கன்னா ரெண்டும் சிமிலர் தான். இப்ப 50 பேர் கும்பலா கல்லெறிகிற போது நீங்க என்ன பண்றீங்க? யாரும் கும்பலாவே சேரக்கூடாது, 2 பேரும் ஒன்னா வரக்கூடாது, தனித்தனியா தான் ரோட்ல நடமாடி ஆகணும். சட்டம் போட முடியுமா? நிரந்தரமான 140 இல்ல நீங்க சொல்லிக்கிற உதாரணம் இல்லாத ஒரு உதாரணம் இல்ல. ஞானி இன்னொன்னு நீங்க சொல்லணும். அவங்க சாந்தகுமார் எழுப்பின ஒரு கேள்வி, இது மாப் டெண்டன்சி தான். இது சரி, சாந்தகுமார் எழுப்பின ஞானி இது வேற, அது வேறங்க ஞானி. நீங்க ரெண்டையும் கிளப் பண்றது முன்னாடி எழுப்பின ஒரு கேள்வி வந்து அதோட சேர்த்து இன்னொரு அம்சத்தையும் கேட்க வேண்டியது இருக்கு. அது பெண்கள் பொது வெளியில மிக மோசமாக இந்த மாதிரியான சமூக ஊடகங்களை எழுதுறாங்க. இன்னொன்று, அரசியல் தலைவர்களே கூட, விஜயகாந்த் மாதிரியான அரசியல் தலைவர்கள், தொண்டர் பலம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய பெரிய தலைவர்களே கூட தங்களை இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல அசிங்கமா எழுதுறாங்க, கொச்சைப்படுத்தி எழுதுறாங்கன்னு போலீஸ்ட்ட போய் கேட்கறது மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. இப்ப சாதாரண மனிதர்கள் இப்படி பாதிக்கப்படுற நேரத்துல அவங்களுக்கு என்ன பரிகாரம்? இந்த சட்டம் இல்லைன்னா அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதுக்கு வந்து சட்டத்தை நீங்க வரையறைப்படுத்தணும். ரெண்டாவது, எது கொச்சைப்படுத்துவது, எது விமர்சனம் அப்படிங்கிற வேறுபாடு இருக்குல்ல, அந்த வேறுபாடு வந்து பேசணும். விஜயகாந்துடைய அரசியல் செயல்பாடையோ அல்லது அரசியல் செயல்பாடு இன்மையோ பேசுவதை வந்து நீங்க மறுக்க முடியாது, அதை விமர்சிக்கிறதை நீங்க தடுக்க முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். விஜயகாந்தை விட்டுருங்க, ஒரு முதலமைச்சர் எடுத்துங்க. ஒரு முதலமைச்சர் உடல்நலக் குறைவுகளுக்காக மருத்துவமனையில் போய் அனுமதிக்கப்படுறாங்க, தனியார் மருத்துவமனையில். நான் உடனே அரசு மருத்துவர் மேல முதலமைச்சருக்கே நம்பிக்கை கிடையாது, அரசு மருத்துவமனையில் போய் சேராம தனியார் மருத்துவமனையில் போய் சேர்றாங்கன்னு நான் எழுதுறேன். இது வந்து அரசு மருத்துவரை நான் அவதூறு செய்யறேனா? இல்ல நான் என்ன செய்யறேன்? அவதூறு செய்யறேனா இல்லையா? இதுல அவதூறு செய்யற வழக்கு போட முடியும்னு சொல்றீங்களா? முடியும் இல்ல, ஆனா நான் இதை விமர்சனம் பாக்குறேன். இது விமர்சனமா அவதூறு இல்ல சார். இது இல்ல இது விமர்சனமா அவதூறு. அது நிச்சயமா அடுத்த ஒரு லா பேசுறேன். நீங்க எங்க பேசுறேன். ரெண்டு விதமா பேசலாம். கிராஸ்லி ஆஃபென்சிவ் இருக்கு, மினாசிங் கலர் எங்க சார் இருக்கு? நான் சொல்றேன், நீ பச்சை சட்டை நல்லாலாம் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு ஒயிட் ஷர்ட் நல்லாலாம் சொல்றேன். ஒயிட் ஷர்ட் நல்லா அதனுடைய ஒயிட் நல்லாலாம் சொல்றீங்க சார். ஒபினியன் பால் தாக்கரே அவர் வந்து காவி சட்டை போட்டுருக்காரு, போட்டுருக்காரு பால் தாக்கரே காவி சட்டை போட்டுருக்காரு. நான் கேக்குறேன், யாரு போட்டிருக்காங்க அந்த சட்டையை? ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது, இன்னைக்கு திரைப்படம் ரிலீஸ் ஆன உடனே பார்த்துட்டு இந்த படம் சரியான மொக்க அப்படின்னு கமெண்ட் போடுறாங்க. போட்டு இந்த மாதிரி மொக்கத்தனமான படத்தை இந்த டைரக்டரால தான் எடுக்க முடியும் அப்படின்னு எழுதுறாங்க. இப்ப இந்த டைரக்டர் வந்து அவதூறு வழக்கு போடலாமான்னு கேக்குறேன் சார். அரெஸ்ட் பண்ணுவாங்களா சார்? முடியாது முடியாது. இது வந்து தன்னை புண்படுத்துது, தன்னோட படம் நான் ஒரு மிகப்பெரிய படைப்பாளி, நான் ஒரு 50 படம் இங்க ஜட்ஜ் இன்டர்பிரட் பண்ணுவார் சார். ஜட்ஜ் ஒரு நிமிஷம், அது வந்து ஜட்ஜ் நான் உங்களுக்கு கேட்கிறேன். போறதுன்றது கைதாகி ஒருத்தரை கொண்டு நிறுத்துறப்போ அவர் வந்து அதுக்கு பிறகு தண்டனை கொடுக்கறதுலாம் வேற. அரெஸ்ட் பண்றது தடுக்கிறதுக்கு நிலைமை இருக்கா? ஒருத்தர் தன்னை புண்படுத்தி நான் ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சேன் நான். அதிகாரம் இருக்கிறது. இல்ல வேற ஒரு உதாரணம் சொன்னாங்க. படம் மொக்கையா இருக்குங்கறத பத்தி. அந்த மொக்கையா இருக்குங்கிறது ஒரு சிங்கிள் கமெண்ட். That is not a persistent comment. அது மினாசிங் எங்க இருக்கு? எப்பவுமே இந்த மாதிரி that is a comment. இல்ல கமெண்ட் தான். persistence வந்தறதுல அடுத்த லைன்ல எப்பவுமே இந்த டைரக்டர் என்ன எதிர்பார்க்க முடியும்னு எழுதுறேன். இல்ல அதுல அதுக்கு பின்னாடி வேற கமெண்ட் எழுதுறாங்க. அவருடைய கமெண்ட் சார் வரல சார். சரி இந்த சட்டம் பேச விடுங்க சார். ஒரு கருத்து சுதந்திரத்தை அவர் சொல்றார், அவ்வளவுதான்.
அது எப்ப எல்லை மீறுதுங்கறத பொறுத்து தான் 66A வருது. உங்களுக்கு இப்பவே கருத்து என்ன பேச விட மாட்டீங்கறீங்களே, இப்படி தானே இந்த அநியாயம் இருக்கும். எல்லையை நான் சொல்ற வரையறுக்க கருத்துக்கு உங்க கருத்துக்கு ஒத்து வந்தா தான் ஒத்துப்பீங்களா? நீங்க சொன்னீங்க சார், நீங்க மொக்கையான்னு சொல்லி ஒரு விஷயத்தை பத்தி நீங்க சொல்றீங்க, அது தப்புன்னு நான் சொல்றேன். அது வெறும் கமெண்ட் மட்டும் தாங்கற. அதை தாண்டி தொடர்ந்து அவதூறா அவரை பத்தி பேசுகிற பொழுதுதான் அதை பார்க்கலாம். ஒருத்தர் புண்படுத்துது, காயப்படுத்துது இன்னொருத்தர் பார்க்கலாம். இதனால எங்களை தலைவர், எங்களுடைய இயக்குனரை வந்து இந்த நடிகரை வந்து கொச்சைப்படுத்தி சிறுமைப்படுத்திட்டாங்கன்னு இன்னொருத்தர் பார்க்கலாம். சார், அதுல 66A கிளியரா சொல்லிருக்காங்க சார். என்ன கிளியரா சொல்லிருக்குன்னு ஃபேஸ்புக், ட்விட்டர் கருத்துக்கு தண்டனை விதிக்கக்கூடிய சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கதா அல்லது ஏற்புடையது அல்லவா என்று கேட்டிருந்தோம். வரவேற்கத்தக்கது என்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை 81% நேயர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். ஏற்புடையது அல்ல என்று 19% நேயர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. திரு சாந்தகுமாரி, நீங்கள் பொதுவாக மனித உரிமை ஆர்வலர்கள், வழக்கறிஞர்கள், சட்டத்தின் ஆட்சி வேண்டும், பேசும் உரிமை வேண்டும், எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு கருத்தை கூட இன்னொருத்தர் பேசணும், அதுக்கான சுதந்திரம் அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறத நான் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். இன்றைக்கு நீங்கள் வேறொரு வகையான நிலையை எடுக்கிறீங்க. அதற்கு பல்வேறு பாதிப்புகள் காரணமாக இருக்கக்கூடும். வரவேற்கத்தக்கதுன்னு 81% நேயர்கள் சொல்கிறத, இந்த நீதிமன்ற தீர்ப்பை எல்லோரும் வரவேற்கிறாங்க பெருவாரியானவங்க அப்படின்றது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, இந்த 81% மக்கள் அப்படின்னு சொல்றது யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. யார் இந்த மாதிரியான வாசகங்களை போடுகிறார்களோ அவர்களாக கூட இருக்கலாம். பாதிக்கப்பட்ட பெண்கள் மத்தியிலே நீங்கள் கருத்து கணிப்பு எடுத்தீர்கள் என்றால் கட்டாயமாக இந்த சட்டம் இப்படி முழுக்க, அதாவது வீரியம் இழந்து போவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது தான். இதுவரைக்கும் பேசினதுல அவங்க சொன்னது செல்ஃப் டிசிப்ளின் பத்தி பேசுறாங்க. இந்தியா போன்ற தேசத்தில் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற வார்த்தைக்கு இதுவரைக்கும் சரியான பொருள் தெரியாதவர்களாகத்தான் இந்த சிட்டிசன்ஸ் அத்தனை பேர் இருந்திருக்காங்க. அதை பற்றி தெரிந்து கொள்கிற நிலைமை வருகிற வரைக்கும், நாகரீக சமூகமாக மாறுகிற வரைக்கும் கட்டாயமாக இதற்கு ஒரு செக் வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஞானி, அவங்க நீங்களாம் கருத்துரிமை அப்படின்ற பார்வையில் இதை பார்க்குறீங்க, தனி மனித உரிமைன்னு. அவங்க வந்து பெண்ணுரிமைக்கு எதிரானது அப்படின்ற ஒரு இந்த தீர்ப்பு அப்படி பார்க்குறாங்க. பெண்களை பாதுகாக்கிற ஒரு சட்டப்பிரிவு போயிடுச்சு இப்போ ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. நான் வந்து கருத்துரிமை வந்து பெண்ணுரிமைக்கு எதிரானது நான் முதல்ல பார்க்கல. ரெண்டும் ஏன் ஒன்றுக்கு ஒன்று எதிரானதாக பார்க்குறீங்க? ரெண்டும் ஒன்று சம்மந்தப்பட்ட உரிமை தான். ஆனால் பெண்ணுரிமையை நானும் தான் ஆதரிக்கிறேன். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் திரும்ப திரும்ப என்ன சொல்றோம், வரையறை இல்லாத சட்டத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள், வரையறை தெளிவாக்கக்கூடிய சட்டத்தை பற்றி அவ்வளவுதான் சொல்லுங்க. வரையறை பற்றி பேசுங்கள். எது அவதூறு, எது புண்படுத்தும், செல்ஃப் டிசிப்ளின் பற்றி நான் பேசும்போது நாம் தொழில்நுட்பத்தில் ஃபேக் ஐடி எப்படி ஒழிப்பது, எப்படி பத்திரிகைக்கு கடிதம் எழுதுகிறோம் தனக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதே போல இணையதளங்களை எப்படி பொறுப்பேற்க வேண்டும் என்று அதற்கு வழிகளை உருவாக்குவதை பற்றி தான் நாம் பேச வேண்டும். நிறைவா உங்களுடைய கருத்து சார்? அந்த 81, 19 நீங்க சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயே 89 ஜனரஞ்சகமான விஷயங்கள் எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்சு விட்டது. ஸோ இப்போ அரசாங்கமும் சரி, சுப்ரீம் கோர்ட்டும் சரி, மக்களுக்கு பிடிச்ச ஜனரஞ்சமான ஒரு தீர்ப்பை கொடுத்து விடுவோம். மகேசன் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு ஆகிவிட்டது. ஆனால் சொல்கிறேன், இந்த 81ல் மேடம் சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க. ஏன்னா பொதுவாக மீடியாவில் ஒரு பெரிய இது கொடுத்துட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய அநீதி அளிக்கப்பட்டது, தனிமனித சுதந்திரம் பறிக்கப்பட்டதுங்கிற மாதிரி ஒரு ஹைப் கொடுத்ததால இப்போ எல்லாருமே ஆகா தனிமனித சுதந்திரம் காப்பாற்றப்பட்டதுங்கிற ஹைப்பில் இருக்காங்க. பாண்டிச்சேரி தொழிலதிபரோ ஸ்ரேயா நம்முடைய விவகாரத்தில் இருந்தவங்களோ, ஆமாம், அங்கே மம்தா பானர்ஜிக்கு எதிராக போட்டவரோ அல்லது மும்பையில் கைது செய்யப்பட்ட பெண்களோ ஹைப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? இதனுடைய நிறைவு கருத்து. அதாவது இந்தியர்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் தானாகவே வரும். நம்ம காட்டு மிராண்டிகள் இல்லை, நம்ம ஒரு பாரம்பரியமான ஒரு இதுலேருந்து வர்றவங்க. அதனால் நம்ம எதுக்குள்ள அதிகமாக கவனம் செலுத்தணும்னோ இந்த மாதிரி சட்டங்களால் ஒழுக்கத்தை கொண்டு வரவே முடியாது. ஒழுக்கம் என்பது தனி மனிதன் சார்ந்தது. அதனால் இட் இஸ் பாசிபிள், வி ஆர் எத்திக்கல் பீயிங்ஸ், இட் இஸ் பாசிபிள் டு பி ரெஸ்பான்சிபிள். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஒரு தெளிவு இருக்கணும். இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கும்போது எல்லாத்தையும் வரையறைக்கு உட்படுத்தக்கூடிய தெளிவு இருந்தாலே வரக்கூடிய அநீதிகளை நம்ம தட்டி கேட்கலாம். பெண்கள், குறிப்பாக பெண்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை கடுமையாக எதிர்க்கணும், எதிர்த்து வெளியே வரணும். அவங்களுக்கும் அந்த கருத்து சுதந்திரம் இருக்கு, அவங்களும் பதிவு பண்ணலாம். மற்ற கருத்து நிலையிலும் எதிர்க்கணும், மற்ற வாய்ப்புகளையும் பயன்படுத்தணும். ஒரு வரி நான் சொல்லணும், ரெண்டு பேருமே வரையறுக்கப்பட வேண்டும் என்றுதான் இப்போது சொல்றாங்க. ரெண்டு பேரும் எங்க கருத்துக்கு தான் வந்திருக்காங்கங்கறத நீங்க பார்க்கலாம். நன்றி. உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி. நேரிலே மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்கு